ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த நூடுல்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அதை எப்படி குக் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கொரியனில் செய்வாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கோம். நான் ஒரு தண்ணி எடுத்துட்டேன். அந்த தண்ணி நல்லா சூடு பண்ணோடனே அது கொஞ்சம் கொதிச்சோடனே நம்மக்கிட்ட இருக்க நூடுல்ஸை எடுத்து அதில் போடணும். அதில் நூடுல்ஸ் கொஞ்சம் தடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நார்மலாக நம்மளோட இந்த இப்பி நூடுல்ஸ், மேகி இதில் இருக்க மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் அப்படியே குண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டாக பொடிஞ்சது, அதையும் நான் உள்ளத்துக்கு போட்டேன். இந்த பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, பீன்ஸு, தென் பூண்டு, இது எல்லாமே நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த சைடு கொதிச்சோடனே நூடுல்ஸ் மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிச்சு. நான் அதை நல்லா கிளறி விட்டுட்டேன். பிகாஸ் கொஞ்சம் இடத்துல வெந்திருக்கும், கொஞ்சம் இடத்துல வேகாமல் இருக்கும். அதெல்லாம் தவறான செயல். அதனால் அதை நான் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதில் இருக்க தண்ணியை நான் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் இருக்க தண்ணியை நான் வடித்ததுக்கப்புறம் அந்த நூடுல்ஸை தனியாக ஒரு பவுல் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும்னு எனக்கு தெரியும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஸோ உங்களுக்கும் தெரியும். நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணோம். நார்மல் வாட்டர் மீன்ஸ் நம்ம நார்மலாக இருக்க வாட்டர் ஆட் பண்ணோம். வாட்டர் ஆட் பண்ணி அதை நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். வாஷ் பண்ணி அந்த சூட்லேயே நம்ம செய்யக்கூடாது. இதை நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் செய்யணும். இது நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். மறுபடியும் தண்ணி ஃபுல்லாக போன மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பியும் அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பரட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் மட்டும் லைட்டாக ஊற்றிட்டு, அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும். அதுக்காக எண்ணெய் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம உப்பெல்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது. எதுவுமே நம்ம போடவே தேவை கிடையாது. எல்லாமே அவங்களே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம்லாம் இல்லை. அதனால் நான் எண்ணெய் மட்டும் ஊற்றி இது பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் இருந்தாலுமே என் மனசுக்கு ஏற்கலை. நான் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வச்சுருந்த பூண்டு, வெங்காயம், அப்புறம் பீன்ஸ், இது எல்லாத்தையுமே போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு வதக்க ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இதில் உப்பு போடணுமா போடக்கூடாதா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நான் போட்டேன். பட் போட வேண்டாம் உப்பு, இதில் உப்பே போட வேண்டாம். உப்பு கரெக்டாக தான் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் வதக்கணும், ரொம்பலாம் வதக்க வேணாம். எண்ணெயிலே இந்த காய்கறிலாம் வேகணும், வெந்தால் போதும். எண்ணெயிலே இது கொஞ்சம் அப்படியே வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது நம்மளுக்கு மசாலா பேக்கெட் இதிலே கொடுக்க மாட்டாங்க. நம்ம தனியாக தான் வாங்கியிருக்கணும். அது நீங்கள் வாங்கலைன்னா மறக்காமல் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. தென் அந்த எண்ணெயில் வதக்குனதுக்கு கூட அந்த நூடுல்ஸ் எடுத்து கொட்டிக்கணும். நூடுல்ஸ் எடுத்து கொட்டினதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இது கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கப்புறம் அந்த பொடி எடுத்து போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் நூடுல்ஸோட விஷயமே. நம்ம இது ரொம்ப இதெல்லாம் பண்ண தேவை கிடையாது. எல்லா நூடுல்ஸும் வேக வச்சு இதுவே பண்ணுவோம். இது ஃபைனல் டஃப்பில் தான் இந்த பொடியே போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. பொடியை போட்டுட்டு அவ்வளோதான், ஃபுல்லாக கிளறி விட்டுக்கணும். நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களுமே இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது தெரியாமல் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதை நீங்கள் தெரிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாருங்கள், ஏதோ நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிடாமே சொல்லாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், குக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.